வணக்கம். இது விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்க வச்சு சூப்பராக ஒரு வடை பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்க தோல் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க. பெருசு சின்னது எதில் வேணாலும் நீங்கள் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு அரை கப் கடலை மாவு, அரை கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருந்தால் வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் இதுதான் கட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இதை கொஞ்சம் தண்ணி விட தேவையில்ல. ஏன்னா மரவள்ளிக்கிழங்குலேயே நம்மளுக்கு தண்ணி இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணி விட தேவையில்ல. நல்லா கையை வச்சு வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருங்க. இது தண்ணி பாருங்கள், நான் தண்ணியே விடலை. ஆனால் கொஞ்சம் நல்லா டைட்டாக இருக்குது. கொஞ்சம் லூஸாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இந்த பதமே போதுன்றதுனால அப்படியே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருங்க. லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதான் தேவையில்லை. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாகிடும். அதுக்கப்புறம் சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் அணைச்ச மாதிரி வச்சுட்டு ஒரு எண்ணெயை விட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் போடணும். இதை போட்டுட்டு இதை கொஞ்சம் சிம்மிலேயே தான் நம்ம வச்சு பொரிக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் வேக லேட் ஆகும். நம்ம மரவள்ளிக்கிழங்கு பச்சையாக தான் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் சிம்மில் வச்சு தான் நம்ம பொரிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை. சூப்பராக போட்டு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா போடுங்க, மொத்தமாக போடாமல் ஒவ்வொன்றா போட்டிங்கன்னா அருமையாக வரும் இந்த வடை. இது சாப்பிட்றது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள். ஒரு 2 வடை சாப்பிட்டு ஒரு டீ குடித்தோம்னா சூப்பராக திம்முன்னு ஆகிடும். அந்த மாதிரி அருமையான வடை இது. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நான் புதினா சட்னி அரைச்சிருக்கேன். புதினாவும் மல்லியும் சேர்த்து தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இஞ்சி சேர்த்து புதினா சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன். மல்லி சட்னி தான் ஆக்சுவலாக அது. ஆனால் அந்த புதினாவும் சேர்த்துருக்கேன் நான் அதில். அந்த டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இந்த பதத்தில் நம்ம எடுத்தால் போதும். இது நம்ம கொஞ்சம் சிம்மில் வைக்கிறதுனால அருமையாக வெந்துடும் பார்த்துக்கோங்க. இது ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். சும்மா மரவள்ளிக்கிழங்கு நம்ம எப்போவுமே வேக வச்சு சாப்பிட்றோம், சிப்ஸாக சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி வடையாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி சாப்பிடும்போது சூப்பராக. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அருமையான சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு வடை ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அருமையான வடை, அழகான சட்னியும் ரெடி. வாங்க சாப்பிடலாம். வணக்கம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.